போலவே ஒருத்தன் இந்த ஊருக்கு திடீர்னு வந்திருக்கானே அவன் தான். என்ன போலவே ஒருத்தனா? கனவுல பாத்தியா? இல்ல, என் கண்ணால பார்த்தேன். கண்ணாடி வேற போட்டிருக்க. முத்தப்பா, பெண்ணை எப்படிடா முடியும்? ஓ, ஒருவேளை எப்படி இருக்குமோ? எப்படி எப்படி? உலகத்துல ஒரே மாதிரி உருவத்துல 2 பேர் பிறக்கிறது இல்லையா? பிறக்கலாம், அதையும் நம்பலாம். ஆனா அருவி கரையில, ஆலமர தோப்புல, பாறை உச்சியில நீ பாடின அதே பாட்ட, அதே ஆலோலத்தை அவனும் பாடினானே, அது எப்படி? அவன் எப்படி பிறந்தான்? சொல்லுடா, சொல்லு. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், அது வரைக்கும் அடிப்பேன். நீ எங்க நெஞ்சில் அடிச்சது போதாடா? எங்க வாழ்க்கையை சின்ன பண்ணது போதாடா? போ வெளியில, முதல்ல வெளியே போ. போக மாட்டேன். உனக்கு இவனுக்கு எப்படி ஒரு அவமான சின்னம் பிறந்ததுங்கிற உண்மை தெரியாம நான் போகவே மாட்டேன். எப்படி பிறக்க முடியும்? நாங்க காதலிச்சோம், ஆனா அதைத்தான் நீ அழிச்சிட்டியே. நாங்க விட்ட கண்ணீர் ஆறா மாறி இருக்கலாம், ஆனா எப்படி மாற முடியும்? அண்ணே, நீ செஞ்ச கொடுமைய கொஞ்சம் நினைச்சு பாரு. ராஜலிங்கம், என்னது? இதுக்கு பேர் தாண்டா வஞ்சம், சபதம், பழிக்கு பழி. என்ன சொல்றீங்க? எனக்கு கூட புரியலையே. புரியல? எனக்கு நீ ஒரே தங்கச்சின்னு உன்னை நான் சீராட்டி வளர்த்தேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ பிச்சைக்கார வலையில சிக்கின, என் முகத்துல கரிய பூசின. 2 நெருப்பு தானேன்னு மெழுகுவத்தி சூரியங்கிட்ட சொந்த கொண்டாட முடியுமா? அதனாலதான் உங்களை பிரிச்சேன். அத கல்யாணமே முடிஞ்சு போச்சே, பழைய கதையை ஏன் பேசுறீங்க? கல்யாணம் அது எப்ப முடிஞ்சது? நான் சிறையில சித்திரவதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தானே. உன் காதலன நான் கொன்னேன், இது என் மேல சுமத்தப்பட்ட குத்தம். ஆனா இப்ப இவன் உயிரோட இருக்கானே, அப்ப நான் அனாவசியமா தண்டனை அனுபவிச்சனே, அதுக்கு என்ன பதில்? அப்படின்னா கல்யாணத்தப்ப ஏன் ஆசீர்வாதம் பண்ணீங்க? அதுக்கு சம்மதம் தானே அர்த்தம்? அது ஊருக்காக நடத்தின நாடகம். ஆனா இனிமே நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரவே கூடாது. உங்க மூலமா ஒரு வாரிசு இந்த உலகத்துல பிறக்க கூடாது. அதுதான் இப்ப என்னுடைய ஆசை. கல்கண்ட போடுவீங்கன்னு வாயை திறந்தோம், கந்தகத்தை கொட்டிட்டீங்களே. தயவு செஞ்சு எங்களை பிரிச்சிடாதீங்க. முடியாது. நான் சிறைக்கு போறதுக்கு காரணமா இருந்தவங்க 2 பேரையும் சாகர வரைக்கும் சிறையில் அடைக்க போறேன். வேண்டாம் வேண்டாம், இனிமே எனக்கு உங்க சொத்து வேண்டாம், சுகமும் வேண்டாம். எங்களை விட்டுடுங்க, உங்க மூஞ்சில முழிக்கவே மாட்டோம். எங்கேயாவது கண் காணாத தூரத்துக்கு ஓடி போயிடுறோம். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்களை விட்டுடுங்க, எங்களை விட்டுடுங்க. இந்த முதல் இரவு தான் உங்க கடைசி இரவு. இனிமே தனி இரவு தான், எல்லாமே தவிக்கிற இரவு தான். ஆமா, அன்னைக்கு உங்களை பிரிச்சேன், சிறையில் அடைச்சேன், சேரவே விடாம தடுத்தேன், காவலுக்கு ஆளையும் போட்டேன். ஆனா இப்ப இவனை போலவே ஒருத்தன் வந்திருக்கானே, என் குடும்பத்தையே குறி வச்சு தாக்குறானே. யாரவே? நீ எத்தனை முறை கேட்டாலும் ஒரே பதில் தான். என்னடா பதில்? உண்மை எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு வேடிக்கை காட்டு, அத தெரிஞ்சுக்கிட்டு வர்றேன். அப்புறம் உங்க 2 பேரையும் தீர்த்து கட்டுறேன். ஐயோ ஐயோ ஐயோ, என்னமா அடிச்சிருக்கானுங்க பாவி பசங்க. தக்காளி மாதிரி இருந்த உடம்ப கண்ட இடத்துல அடிச்சுட்டானுங்க. அவங்க கையில புத்ததான் வைக்கணும். அப்பா, நீ புடிக்கிறியா முதுக ஒடிக்கிறியா? சும்மா இருயா, எனக்கே அழுவையா வருது. ஏய், என்னது? எதுக்கு என் மேல விழுகுற? நான் வேணும்னா விழுந்தேன். உன் உடம்புதான் சும்மா வழவழான மொசைக் தர மாதிரி இருக்கு, வழுக்கி விழுந்துட்டேன். வழுக்கி விழுகிறது ரொம்ப ரொம்ப தப்புமா. இந்த தடி பசங்க வர எங்கேயோ காணாம போயிட்டாங்க. இது என் உயிர். ஏய், என் முதுமையில உட்காந்து ஒரு பாட்டை பாடிட்டியா? மூஞ்ச பேத்து விடும் பேத்து. அண்ணே, பார்த்து வேணு வந்து இந்த அடையத்தை பாருங்க. என்ன உனக்கம்மா இந்த நிலைமை? ஐயோ கடவுளே. தம்பி,
தம்பி, காதலிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா ராஜலிங்க அவங்கள வாழ விட மாட்டான்னு சொன்னே தம்பி, கேட்டியா? நான் இருக்கேன், இவங்க 2 பேரையும் ராஜா ராணி மாதிரி வாழ வைக்கிறேன்னு சொன்னேப்பா. இப்ப இந்த ராணியோட கதைய பாத்தியா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? தேவி, தேவி, நீ இப்ப என் கூட வரப்போறியா இல்லையா? அண்ணே, அண்ணே, நான் கூப்பிட்டா என் பொண்டாட்டி என் கூட வரமாட்டேங்கிறா. நீங்க அவகிட்ட சொல்லி என் கூட அனுப்பி வைங்கண்ணே, அனுப்பி வைங்கண்ணே. ஏய், நீ வரப்போறியா இல்லையா? ஊர்ல ஒரு பணம் கிடைச்சா விடமாட்டானுங்க போல இருக்கு. எங்க வந்த? பணத்தை புதைக்க வந்திருப்பான். புதைக்க வரல, புதைக்கப்பட்ட ரகசியத்தை தோண்டி எடுக்க வந்திருக்கேன். நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுமா? ஊமைகளுக்காக ஒரு செவிடங்கிட்ட பேசுறேன். ஏய், உனக்கு என்னடா வேணும்? இந்த பணத்துக்கு பதில் வேணும். ஊருக்கே தெரியுமே நீ எப்படிப்பட்டவன்னு. இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, மாப்பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. அது சகிக்காம இவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஏண்டா? ஆமா, அவ்வளவுதான். போ, நில்லு. நான் அவ்வளவு சுலபமா போக மாட்டேன். ஏன் வாகனத்தை வில்லா வளைக்க போறியா? உன் மானத்தையே வளைச்சு காட்ட போறேன். விலாங்கு வீணை விழுங்குறதுக்கு தவளை வாய் வளர்க்க கூடாதுப்பா. வாயும் கிளியும் வயிறு செதறும். நீ புயல பானையில் அடைக்க நினைக்காதப்பா. பானையும் உடையும், உன்னை போல மத யானையும் செதறும். இந்த பொண்ணு விஷயத்துல தலையிட நீ யார் மேன்? சொல்றேன்டே, பக்கத்து வீட்டுல புருஷன் மனைவியோட கொஞ்சனா தலையிடுறது அநாகரிகம். அதே புருஷன் மனைவியோட தலையறுத்தா சும்மா இருக்க முடியுமா? உங்க அப்ப இவங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தடுத்தாரு. நான் பண்ணி வச்சேன். அதை சகிக்க முடியாம கொன்னுட்டாரு, குடும்பத்தையே நாசமாக்கிட்டாரு. போய் இப்படி பழி போடுற ஒன்ன நான் நினைச்சா இப்பவே இங்கேயே குழி தோண்டி புதைச்சிடுவேன். ஏய், மிரட்டுறியா? நான் ஆடிக்காத்துல பறக்கிற இளவம் பஞ்சு இல்லடா, 6 அடி அஸ்திவாரத்துல எழும்புன இரும்பு சுவர். புயல் அடிச்சாலும் உதிராத பூ, அலை அடிச்சாலும் கவிழாத கட்டுமரம், இடி விழுந்தாலும் சாயாத கோபுரம். நீ 1000 தான் பேசினாலும் எதையும் நிரூபிக்க முடியாது. முடியும். இந்த சாவுக்கு நீதான் காரணம். எப்படி சொல்ற? உன் பழைய கதை எனக்கு தெரியும்டா. காதலிக்கிறவங்களை சித்திரவதை செய்யறது உனக்கு ஒரு பொழுதுபோக்கு, அவங்களை அள வைக்கிறதுல உனக்கு ஒரு ஆனந்தம். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. ஆதாரம் ஆணித்தரமா இருக்கு. சொல்லேண்டா பார்க்கலாம். அதுதான் உன் சொந்த தங்கையோட வாழ்க்கை. என்ன என்ன சொன்ன? விளக்கமா சொல்றேன். உன் தங்கச்சி ஒரு ஏழைய காதலிச்சாங்க. பிரிக்க பார்த்த, முடியல. கல்யாணம் நடந்துச்சு. ஆனா அவங்க சேர்ந்து வாழ முடியாம ரகசியமா அடைச்சு வச்சிருக்க, சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க. எங்க இருந்தோ வந்த அநாத பயணி. உனக்கு எப்படிதான் தெரியும்? பெத்தவங்களை பத்தி பிள்ளைக்கு தெரியாதா? அப்படின்னா உன்னை கொன்னு உன் நரம்புகளை எண்ணாம சிறைக்கம்பிகளை எண்ணிக்கிட்டு இருக்காங்களே உன் தங்கச்சி, அவங்க கணவனும். அவங்களுக்கு பிறந்த புள்ளடா நீ. சிறையில் பூத்த சின்ன மலர். இல்ல, இல்லவே இல்ல. டேய் டேய் ராஜலிங்கம், எடுபடிகளை கூப்பிடுறதுக்கு முன்னால உனக்கு ஒரு எச்சரிக்கை. உன்னால விழுந்த காதல் பணங்கள்ல இதுவே கடைசியா இருக்கட்டும். மறுபடியும் இப்படி ஒரு பணம் விழுகிறதா இருந்தா அது உன் மகளோட பணமா தான் இருக்கும். நெவர். அப்படி நான் சாகிறதா இருந்தா அது உன்னை சமாதி கட்டத்துக்கு அப்புறமா தான் இருக்கும். நீ சும்மா இருடி. இது நான் உன் அப்பனுக்கு விடுற சவால். ராஜலிங்கம், நல்லா கேட்டுக்க. நான் உன் பொண்ணைய கடத்த போறேன், காதலிக்க போறேன், தாலி கட்ட போறேன். நீ என்ன செய்ய போற? முதலிரவனுக்கே தடுக்க போறியா? சிறை வைக்க போறியா? இல்ல இதே மாதிரி தூக்க தொங்க விட்டு உன் பொண்ணை பணமாக்க போறியா? எரிமலை மேல நின்னு மகுடி ஊதுறியா?
மகடி முதல மாமனாரே, பளபளப்பான பாம்பு மனுஷன் நீ. உன் நச்சு பள்ளிய பிடுங்கி எறிய போறேன். அதையும் பார்க்கிறேன். நீ மட்டுமில்ல, நான் மட்டுமில்ல, இந்த நாடே பார்க்கத்தான் போகுது. ஐயா ஏன் நடிக்கிறீங்க? நான் என்னையா தப்பு செஞ்சேன்? தப்பா? என் தலையில பாறாங்கல்லே தூக்கி போட்டுட்டேடா பாவி. நான் சிறையில் புத்த சின்ன மலர்ந்து அந்த பார்த்திபனே முகத்துல காரி தூக்கிட்டான். நீ ஏண்டா மறைக்கிற? அவன் ஓ மைண்டானடா. சொல்றா. சொல்லிடு. அவன் யாரு பிள்ளையும் இல்ல, ஆண்டவன் பிள்ளை. இல்லாதவங்களுக்காகவே அவனை அனுப்பி இருக்கான். உன்ன மாதிரி பொல்லாதவங்களை ஒழிச்சு கட்டுறதுக்காக. ஆண்டவன் பிள்ளையா? என்னடா கதை விடுற? என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? கொல்ல மாட்டேன். உங்க 2 பேரையும் கொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஒரு வாரிசே உருவாகக்கூடாதுங்கிற லட்சியத்தையே குழப்பிக்கிட்டு இருக்கிற அந்த பார்த்திபனை உங்க கண் முன்னாலேயே கண்டதுண்டமா வெட்டி போட போறேன். முதலாளி, ஒரு சின்ன சந்தேகம். டாட், என்ன பொம்பளை குரல்ல பேசுறீங்க? நீங்களா? வாட் இஸ் திஸ்? அவன் சபதம் பண்ணிட்டு போயிருக்கான். நீங்க என்னடான்னா காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டீங்க. அவன் சபதத்தை முறியடிக்க வேண்டாமா? அத முறியடிக்கிறதாம்மா உங்க அப்பா காலையில இருந்து Shut up, அடிக்கிறாரு. man. டாட், அவன் சாதாரணமா சேலஞ்ச் பண்ணல. எனக்கு தாலி கட்டுறேன்னு சொல்லிருக்கான். நீ பயப்படாதமா. அப்படி ஒரு மஞ்ச கயித்தை கட்டுறதுக்கு முன்னால அவன் தூக்கு கயித்துல தொங்குவான். என்னையாவது உன் தலைக்கும் தொப்பி காப்பிக்கும் தொப்பி? இப்ப வீட்டுல காப்பி குடிச்சாலே பில்ல. ராஜலிங்கம், வரும் வெள்ளிக்கிழமை உன் மகளின், அதாவது என் வருங்கால மனைவியின் பிறந்த நாள். அதுவே என் சபதத்தின் ஆரம்ப நாள். பார்த்திபன், My God. போட்ட சபதத்துக்கு நாளையும் குறிச்சிட்டா. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? உன் கால் செருப்ப கூட அவனால தொட முடியாது.